வெல்கம் பேக். ஸோ என்எல்பி கோச், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் உங்களுக்காக இந்த யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பெண்கள் அவங்களோட லைஃப்ல அப்கிரேட் ஆகணும். ஸோ என்னோட மிஷன் இருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு ஜர்னல் ரைட்டிங். ஸோ நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. ஜர்னல் ரைட்டிங் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான். ஸோ நம்ம எவ்வளோதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும், நம்ம அஃபர்மேஷன் சொன்னாலும் அது நம்மளோட சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது, ஸோ சில இடத்துக்கு போவோம், சில ஒர்க் பண்ணுவோம். அந்த நேரத்துல எதிர்மறையான எண்ணங்கள், ஸோ எதிர்மறையான மனிதர்கள் மூலமாக நம்மளுக்கு இருக்கிற பாசிட்டிவிட்டியும் ஸோ அது நெகட்டிவா மாறதுக்காக நிறைய பேருக்கு அவங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னோட லைஃப்ல கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் மாறிச்சுன்னா இந்த ஜர்னல் ரைட்டிங் தான். ஸோ நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சீரியல் ரைட்டிங் இருந்தா, சீரியல் ஒரு பெரிய பெரிய சீரியல் எடுக்கிறாங்க, ஒரு மூவி எடுக்கிறாங்கன்னா, அவங்களோட மைண்ட்ல நெக்ஸ்ட் இந்த கதையில யார் ஹீரோ, ஹீரோ எப்படி ஜெயிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டம் அதை டேக்கிள் பண்ணி அவங்களோட எவ்வளவு ப்ரோக்ரஸ், அவங்களுக்கு என்ன ரிசல்ட் சொல்லி ஒரு டைரக்டர் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பிளானிங் அது நினைச்சு நினைச்சு கதை எழுதுவாங்க. ஸோ அதே போல ஒரு கதை எடுத்து இன்னைக்கு எத்தனை மூவி சக்சஸ் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும். நல்ல ஹிட்டான மூவி எல்லாமே ஒரு நல்ல கதை அடிப்படையில ஹிட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட கதையை நம்மளே டைரக்ஷன் பண்ற மாதிரி, நம்மளே ஒரு மூவி எடுக்கிற மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ நம்ம லைஃப்ல எல்லாம் ஒரு சின்ன வயசு 5 வயசுல இருந்து நம்ம ஞாபகம் ஸ்டார்ட் ஆயிடும். 5 வயசுல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணேன், இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு. எல்லாமே ஒரு 5 வயசுல இருந்து நம்ம 25 வயசு வரைக்கும் ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயினிருக்கும். ஸோ அது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நான் கடந்து வந்த பாதை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு சொல்லி நீங்க இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறத விட்டுட்டு இத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது உங்களோட வெற்றி நோக்கி பயணத்தை பண்ணணும்னா, இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு டைரி, பென் மட்டும் இருந்தா போதும். எடுத்துட்டீங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதுங்க. நீங்க ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், +2 படிக்கிற ஒரு மாணவரா இருக்கலாம், நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு பிசினஸ் பண்ற ஒரு வுமன் என்டர்பிரினியரா இருக்கலாம், நீங்க ஒரு ஹெச்ஆர் எதுனா ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கலாம். ஸோ உங்களோட ஏஜ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஏஜ் ஃபேக்டர் கிடையாது. நீங்க எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் அது முக்கியமான கிடையாது. உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு எந்த டேட்ல உங்க ஏஜ் என்னன்னு பார்த்துட்டு, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள என்னோட எண்ட் ரிசல்ட் இப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இருக்கிற மனசுக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் கனவு இருக்கு. அந்த கனவெல்லாம் நனவாகுமா? இதெல்லாம் முடியுமா? நான் நினைச்சேன் இது எனக்கு செட் ஆகல சொல்லி நீங்க கவலைப்படாம இன்னைக்கு நீங்க எடுங்க அந்த முடிவு. ஸோ 5 வருஷத்துக்குள்ள உங்க லைஃப் எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தா உங்களுக்கு பிடிச்ச மாரி கரியர நீங்க ஒரு சக்சஸ் பண்ணி, உங்க லைஃப ஒரு ஃபேமிலியா ஆயிட்டு, நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட லைஃப் எவ்வளோ ரிச்சா இருக்கும்னு சொல்லி நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதே போல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபும் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ கடன் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நினைக்காம, உங்களுக்கு வீடு வாங்கணுமா? கார் வாங்கணுமா? உங்க ஹஸ்பண்ட் அன்பா இருக்கணுமா? உங்க பசங்க எவ்வளோ இருக்கணும்? உங்க பசங்க உங்ககிட்ட எவ்வளோ அன்பா பேசணும்? உங்களோட சந்தோஷமான லைஃப்க்கு எப்படி இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்க சம்பாரிக்கணும்? எந்த ஊர்ல இருக்கணும்? எப்படிப்பட்ட லைஃப் வேணும் சொல்லி கொஞ்சம் நீங்க ஒரு டைரக்ட் மைண்ட் செட்ல நீங்க எந்திச்சு பாருங்க. நினைச்சிட்டீங்களா? அந்த மாரி நீங்க உங்க மனசுக்குள்ள எது வேணாலும் நினைச்சுங்க. நினைச்சுட்டு உங்க கதைய நீங்க எழுதுங்க. ஓகேவா? இது ஒரு டைரி. நீங்க டைரி ஒண்ணு எடுத்துக்கங்க. டைரி, பென். ஸோ எடுத்துட்டு, ஸோ நீங்க மார்னிங் எழுதலாம். இல்ல மார்னிங்ல உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டைமு, நீங்க நல்லா ஃப்ரீயா இல்ல, வேலை செய்யணும்னா, ஓகே. எல்லாமே முடிச்சுட்டு நீங்க எப்ப ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? நீங்க தூங்கும்போது எல்லாரும் தூங்கிட்ட பிறகு ஒரு 1/2 அன் ஹவர்ல 1 ஹவர் வரைக்கும் இருக்கட்டும். நீங்க உங்களோட ஸ்டோரிய நீங்க எழுதுங்க. ஸோ எக்ஸாம்பிள் உங்களோட லைஃப நீங்க எப்படி இருக்கணும்? எவ்வளோ சம்பாரிக்கணும்? இப்போ அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல நெக்ஸ்ட் லெவல் நீங்க எங்க போறீங்க? உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி, இது எனக்கு கிடைத்து விட்டது.
நான் வந்து எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜாப்ப தேடுறீங்க. ஒரு மந்த்லி 1,00,000லேருந்து 3,00,000 வரைக்கும் நீங்க சம்பாரிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஸோ என்னோட லைஃப்ல நான் நெனச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பளத்த நான் வாங்கிட்டேன். இந்த பிரபஞ்சம் கொடுத்து விட்டது. ஸோ என் லைஃப்ல நான் நெனச்சு பார்க்க முடியாத என் அழகான வீடு, என்னோட ட்ரீம் ஹவுஸ். என் ட்ரீம் ஹவுஸ்ல என்ன மாரி இருக்கணும்? ஒரு கிச்சன், லிவிங் ரூமு, கார்டன் ஏரியா, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், என்ன கலர், இது எல்லாமே மென்ஷன் பண்ணி, அழகான வீடு நான் வாங்கிட்டு, என் வீட்ல இது எல்லாமே நான் நெனச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு கார் வாங்க போறீங்கன்னா, அந்த கார் வந்து பென்ஸ் கார் இருக்கலாம். நீங்க Volkswagen இருக்கலாம். BMW கூட இருக்கலாம். எவ்வளோ பட்ஜெட்ல நீங்க கார் வாங்கிட்டீங்க? அந்த கார நீங்க எவ்வளோ பயணம் பண்றீங்க? அந்த கார்ல எங்க போறீங்க? ஸோ அப்ராட் போறீங்களா? இல்ல துபாய்க்கு போறீங்களா? சிங்கப்பூர் போறீங்களா? ஏர்போர்ட் போறீங்களா? இல்ல உங்க ரிலேஷன் வீட்டுக்கு போறீங்களா? எங்க நீங்க போறீங்க? யார் கூட போறீங்க? உங்க பசங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க ஃபேமிலி, உங்க மம்மி, டாடி யார் வேணாலும் உங்ககிட்ட அந்த கார்ல பயணம் பண்ற மாரி ஒரு ட்ரீம நீங்க நெனச்சு, ஒரு சந்தோஷமாக அது பயணம் போற மாரி, நீங்க அப்படியே ஒரு மூவில எப்படி வருமோ, அந்த மியூசிக் கேட்டுக்கின்னு என்ஜாய் பண்ணிட்டு போறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல போறீங்க. ரெஸ்டாரண்ட்ல போய் நீங்க ஒரு ஃபுட்ட சாப்பிடுறீங்க. ஹைஜீனிக்கா ஒரு நல்ல ரிச் ஃபுட்டா, நல்ல ஹை லெவலான ரெஸ்டாரண்ட் போறீங்க. அத நீங்க சாப்பிடுற மாரி நேசிங்க. ஸோ கற்பனை தான் நம்பளுக்கு ஒரு பவர்ஃபுல். ஸோ நம்மளுக்கு காசு குடுத்தா தான் கற்பனை வருமா? கிடையாதுங்க. நம்பளுக்கு இறைவன் குடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அதுக்கு எல்லாம் பவர் குடுத்திருக்கிறார். நீ என்ன வேணாலும் நீ யோசிக்கலாம், கேட்கலாம். உனக்கு பிரபஞ்சம் கண்டிப்பா குடுக்கும். நேர்மறை எண்ணத்தோட கேளு. உன்னால சாத்தியமானது கேளுன்னு சொல்லு. ஆனா இன்னைக்கு சாத்தியம் இல்லாதது இமயமலை கூட போறாங்க. மூன்ல கூட வந்து உங்க சேட்டலைட்ல கூட போறாங்க பெண்கள். நெறைய பேர் சாதிக்கிறாங்க. அவங்களால முடியும்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ட் கொண்டு வர்றது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது உங்க லைஃப நீங்க டிசைன் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும் இல்லையா? ஸோ முதல்ல நீங்க ஒரு டீப் பிரத் எடுத்துட்டு கான்ஃபிடன்ஸா நீங்க இந்த ஒரு ஸ்கில்ல கான்ஃபிடன்ஸா உங்க மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு, என்னால இது சாத்தியம். என்னால நான் அச்சீவ்மென்ட் பண்ண முடியும்னு சொல்லி, ஒரு இந்த மாரி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க எழுதுங்க. அதேபோல நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்ன்னு பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆயிருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். பட் நீங்க என்ன நினைப்பீங்க? சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும். சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைகளோட, பார்ட்னரோட, ஒரு மாமனார், மாமியாரோட சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் நினைப்பீங்க இல்லையா? ஸோ எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்லி, அந்த சந்தோஷமான தருணத்துல நீங்க நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அந்த ஸ்டோரி எழுதுங்க. ஸோ அதேபோல உங்களோட பிசினஸ் பண்றீங்க. ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிசினஸ்ல எந்த அளவுக்கு குரோத் வேணும்? அந்த பிசினஸ்ல பிராண்ட் பண்ணி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க போறீங்க? உங்களோட இமேஜ அப்படியே நீங்க ஒரு மூவியா பார்த்துட்டு எழுதணும். ஸோ எது வேணாலும் அதுக்குன்னு எழுதும்போது, ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் நன்றி. இத அடைஞ்சுட்டேன், நன்றி. இந்த பிசினஸ நான் ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ அமௌண்ட் நான் எதிர்பார்த்தத விட, நான் அதிகமாக அச்சீவ்மென்ட் பண்ணிட்டேன். நன்றி. ஸோ அதேபோல நீங்க ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்க போறீங்க. இந்த ஒரு ட்ரீம் ஹவுஸ் நான் எதிர்பார்த்தத விட அதிகமான பட்ஜெட்ல அழகான வீடு எனக்கு பிரபஞ்சம் குடுத்துச்சு. நான் வாங்கிட்டேன். அந்த வீட்ல நான் வசிக்கிறேன். ஓகேவா? ஒரு டிராவல் பண்ண போறீங்க. நான் நெனச்சு பார்க்க முடியாத ஒரு டிராவல் இந்த ஊருக்கு நான் நெனச்சே பார்க்கல. அந்த ஊருக்கு நான் சந்தோஷமாக வந்து என்னோட என்ஜாயான ஒரு லைஃப நான் என்ஜாய் பண்ணி ரசிக்கிறேன். இந்த ஊருக்கு நான் டிராவல் பண்ணி என்னோட லைஃப் சந்தோஷமாக மாத்துனதுக்கு நன்றி. ஸோ பணத்துக்கு எனக்கு மாசத்துல ரூ. 3,00,000 வேணும்னா, அது சாத்தியமானதுங்க. இந்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரூ. 3,00,000க்கு வேல்யூ இல்ல. அப்புறம் 10,00,000 பணத்துக்கு அதிகமான வேல்யூ போயின்னே இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ ரூ. 1க்கு வேல்யூ இருந்துச்சு. இன்னைக்கு ரூ. 100க்கும் வேல்யூ இல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு செலவு 500. அந்த ₹500 கூட நாளைக்கு அதுவும் வேல்யூ இல்லாம போகும். ஸோ நீங்க நினைக்கிற ஒரு ட்ரீமா, ஒரு பிக் ட்ரீமா, பாசிபிளா கண்டிப்பா நினைங்க. உங்களால முடியும்னு சொல்லி நினைங்க. எல்லாமே சாத்தியம் தான். ஸோ நெனச்சு நீங்க இந்த ட்ரீம் எழுதுங்க. ஸோ என்னால ஒரு ரூ. 3,00,000 மந்த் நான் சம்பாரிக்கிறேன். நன்றி. என்னால ஒரு ரூ. 1,00,00,000 ஒரு வருஷத்துல சம்பாரிச்சுட்டேன். எனக்கு நன்றி.
என்னோட பேங்க் பேலன்ஸ் அதிகமாக பணம் நான் நினைச்ச மாரி எனக்கு ப்ராஃபிட் என் பிசினஸ்ல வந்துச்சு. நன்றி. 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? நீங்க எந்த மாரி வீட்ல இருக்கணும்? எந்த மாரி கார்ல டிராவல் பண்ணணும்? உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு குரோத் ஆகணும்? உங்க ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கணும்? ஸோ எல்லாமே உங்களோட லைஃபோட டிசைன நீங்க ஒரு டைரக்டர் மாரி மூவிக்கு கதை எழுதுற மாரி உங்களோட கதைய நடந்து முடிஞ்ச மாரி அந்த ஒரு மூமெண்ட்ட நீங்க ரசிச்சு எழுதுங்க. ஸோ நீங்க எண்ட் ரிசல்ட்ல எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ண மாரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன மாரி, நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா, ஒரு லைஃப் கோச் ஆனனா எல்லாரும் உங்கள பாராட்டுற மாரி, ஸோ எண்ட் ரிசல்ட்ல எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க எழுதுறீங்க. என் லைஃப்னா இப்படிதான்ப்பா இருக்கணும். என் லைஃப்னா நான் நெனச்சது இந்த மாரி நான் நெனைக்கிறேன். நெனச்சதே நெனைக்கிறேன். நடந்து முடிந்தது மாரி உங்களுக்கு எண்ட் ரிசல்ட்டா நெனச்சு நீங்க டெய்லி அந்த மேனிஃபெஸ்டேஷனோட உங்க ஸ்டோரி எழுதி முடிச்சுட்டு, நீங்க எடுத்து நீங்க மேல வச்சிடணும். ஸோ உங்களுக்கே தெரியாம ஒரு 5 வருஷம் ஆகலாம், இல்ல 1 வருஷத்திலோ கிடைக்கலாம். பாசிபிள் நீங்க எவ்வளோ மேனிஃபெஸ்டேஷனோட உங்க நம்பிக்கைய நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரிசல்ட்டே கொடுக்கும். ஸோ 1 வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல, நீங்க எடுத்து பார்க்கும்போது, அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சுட்டு இருக்கும். நீங்க எடுத்து அது படிக்கும்போது, நீங்க உங்க மனசுக்குள்ள ஆனந்தமாக, சந்தோஷமாக ரசிச்சு படிப்பீங்க. ஸோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ட்ரீம் லைஃப நீங்க மூவியா, டைரக்டரா ஒரு படத்தோட கதைய எழுதுற மாரி சந்தோஷமான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கதை, ஒரு ஒரு ஸ்டோரிய உங்களோட லைஃப் டிசைன் பண்ணி எழுதுங்க. ஸோ எழுதிட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு சொல்லி என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியோ, இந்த யூடியூப் சேனலோ ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் அவங்க லைஃப எப்படி பண்றது, எப்படி கிரியேட் பண்றது தெரியாம இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கு இல்லையா? ஒரு சீக்ரெட், ஒரு மேஜிக் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம கான்ஷியஸா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இமேஜ் பண்றோம். ட்ரீம் லைஃப அச்சீவ்மென்ட் பண்றோம். இந்த ஷேர் பண்ணா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.